ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆட்டு தலையில் நம்ம ஒரு கிரேவி தாங்க நம்ம செய்ய போகிறோம். அது சூப்பராக இருக்கும். நம்ம அரைச்சி எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம அரைச்சி இதை செய்ய போகிறோங்க. நல்லா கழுவிட்டு நம்ம குக்கரில் தாங்க நல்லா ஒரு 8 விசிலுக்கு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். ஏன்னா நல்லா எலும்பு இதெல்லாமே நல்லா வேகிறதுக்காக இதை குக்கரில் வேக வைக்க போகிறோம். இதில் உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நம்ம அம்மியிலே அரைச்சி இதை வைக்க போகிறோங்க. இதில் நம்ம உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற்றி தேவையானது தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 8 விசிலுக்கு நம்ம இதை வேக வைக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கும் நல்லா பெரிய ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. கொஞ்ச நேரம் நல்லா வறுபடட்டுங்க. சோம்பு 1 ஸ்பூன் அளவுக்கும் நம்ம ஜீரகம் 1 ஸ்பூன் அளவுக்கும் நம்ம சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து நல்லா இதை வாசம் வர்ற அளவுக்கு நம்ம இதை வறுத்துக்கணுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதை அம்மியிலேயே அரைக்கும் போது நல்ல சுவையாகவும் நல்லா இருக்குங்க. நல்லா கிரேவி நம்ம தேங்காய் ஊற்றாமல் தாங்க இதை நம்ம செய்ய போகிறோம். மிளகு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம். வறுக்கும் போது நல்ல வாசம் கிடைக்கும். அந்த பதம் வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணுங்க. இந்த ஸ்டேஜில் மல்லி ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து அதையும் நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வாசம் கிடைக்கும். அந்த பதம் வரையும் நல்லா வறுத்துக்கணுங்க. மிளகாய் நம்மளுக்கு தேவையானது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம நல்ல காரசாரமாக வேணும்னா ஒரு 12 மிளகாய் கூட நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் 8 மிளகாய் சேர்த்து இதை நல்லா வறுத்துக்கணுங்க. வறுக்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமும் வறுபட்டுருங்க. இந்த மாதிரி வறுக்கும்போது வறுத்து அரைக்கும்போது போதும். இந்த பதத்துக்கு நம்ம இதை எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம். இஞ்சி தேவையானது சேர்த்து நல்லா இதை கொரன்னு நம்ம அரைக்க போகிறோங்க. இஞ்சியும் பூண்டும் சேர்த்து நம்ம சக்கையாக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸியில் ஒரு 2-3 ஓட்டு ஓட்டுனாலே போதும். அந்த பதத்துக்கு நம்ம அதை அரைச்சிக்கணுங்க. இந்த இதில் நம்ம நசுக்கி நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா இதை அரைப்படட்டும். போதும். இந்த பதத்துக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மிளகாயை நல்லா இதை ஃபஸ்ட்டு மிளகாயை வச்சு நல்லா அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டதுக்கப்புறம் நம்ம மல்லி, சோம்பு, சீரகம் இது எல்லாமே நம்ம வறுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க. நல்லா நைஸானதும் நம்ம இதை எல்லாத்தையும் சேர்த்து இதையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கும்போது நல்லா சீக்கிரம் அரைப்பட்டுரும். நல்லா கொரன்னு அரைக்க போகிறோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லா கொரன்னு இந்த பதத்துக்கு நம்ம இதை அரைச்சி எடுக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸியில் நம்ம இந்த மாதிரி வறுத்துட்டு நல்லா கொரன்னு இருக்கிற பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கலாங்க.
ஏன்னா இந்த மாதிரி மிக்ஸிலையும் அரைச்சி நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. போதும், இந்த மாதிரி நம்ம வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அப்போ தான் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே 8 விசில் வந்து நம்ம வந்து குக்கரில் வச்சுருக்கோம். அது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா விசில் அடங்கினதும் நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். கடாயை வச்சுட்டு நல்லா ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா காயட்டும் எண்ணெய். காஞ்சதும் நல்லா காயட்டும். இந்த ஸ்டேஜில் கறி மசாலா பட்டை, சோம்பு, அதோடைய இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து, பிரியாணி இலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இதை வந்து பொரியட்டும். கொஞ்ச நேரம் நல்லா பொரியட்டுங்க. இந்த பதத்துக்கு வந்து 3 கொத்து அளவுக்கு நம்ம வந்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். நல்லா பொரி வரட்டும். சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து வறுத்துக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி நான் வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வேகட்டுங்க. நல்லா வெந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த பதத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதை வேக வச்சுக்கலாம். இந்த இதில் வந்து நம்மளுக்கு இஞ்சி பூண்டு ஏற்கனவே வந்து நசுக்கி நல்லா இது வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசம் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்ச தலையை வந்து ஆட்டு தலையை வந்து எடுத்து போட்டுக்கலாம். அந்த தண்ணியையும் சேர்த்து ஊற்றிக்கலாங்க. ஏன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வெங்காயம் தக்காளி இதோடு சேர்த்து நல்லா அந்த மசாலாவோடு சேர்த்து வேகும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணி எல்லாத்தையும் ஊற்றிட்டு நம்ம வந்து சாந்து இது எல்லாத்தையும் அரைச்சதையும் நம்ம வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு வந்து சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கணுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா வேகட்டும். நம்ம தேங்காய் வந்து இதுக்கு சேர்க்குறது கிடையாது. போதும், இந்த பதத்துக்கு நம்ம வந்து உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மூடியை போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாங்க. 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா தண்ணி வந்து எஞ்சிற அளவுக்கு நம்ம வந்து கிரேவி வரணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆட்டுத்தலை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான டிஷ்ஷுங்க. நல்லா ஹெல்த்தியானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு.